லிங்க் அப்படியே தான் இருக்கு. ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ஹேண்டில் லேர்னிங் டுகெதர். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை ஒன்று செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, அல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் இருக்கு இல்லையா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூனிக் அண்ட் டஃப் சாப்டர்ஸ் ஃபார் யூ when it comes to problem solving. ஸோ அந்த சாப்டரில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, NCERT எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அழகாக எடுத்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரி ஒன் யூர் ஆல் ரெடியா? எல்லாமே பயங்கரமாக கேரப் ஆயாச்சா, பூஸ்ட் ஆயாச்சா? கிளாஸ் ஆரம்பிக்கலாமா நம்ம? ஓகே. ஸோ ஹாய் கிரேஷியா, என்னோடய வாய்ஸ் கிளியராக இருக்கா பார்த்துக்கோங்க. அண்ட் நந்தினி, வீடியோ அழகாக கிளியராக இருக்கா பார்த்துருங்க. வெரி குட் ஈவினிங் டு மீட் யூ ஆல். எஸ், ஓகே, எஸ் 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 எஸ், சூப்பர், வெரி குட். ஸோ இப்போது இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி we are going to solve previous year questions, okay, NCERT example questions, NCERT book back questions in this video. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் ஆல் ப்ராப்ளம்ஸ் தான், சரியா? ஸோ ஒரு ப்ராப்ளமாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அழகாக வில் ஸ்டார்ட் சால்விங் தெம். இப்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வரேன், ஓகே? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, when you're going to solve these problems, இதில் இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் த்ரூ த வீடியோ தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், சரியா? ஸோ உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை, யூ டோன்ட் லைக் ரிமெம்பர் த ஃபார்முலாஸ் அப்படின்னா, நான் சொல்லித்தரும்போது கீனாக என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நோட் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த நோட்டில் நான் ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை என்ன கண்டிஷனில் யூஸ் பண்ணணும், எப்படி சால்வ் பண்ணணும், இதெல்லாம் சொல்லும்போது பக்கத்தில் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. கீ அழகாக குட்டி குட்டியாக அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. டோன்ட் ஜஸ்ட் சால்வ் த சம். நான் என் கூட சம் மட்டும் சால்வ் பண்ணாதீங்க. நான் எக்ஸ்ட்ராவாக சொல்ல போகிற கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மேக் ஷூர் யூ ஆக்சுவலி நோட் இட் டவுன், சரியா? ஸோ எல்லாருமே ரெடியா? யூர் ஆல் ஓகே? கேன் வி ஸ்டார்ட் த கிளாஸ்? ஹாய் ஃப்ரோடோ அண்ட் ஹாய் கமலேஷ். கமலேஷில் ரொம்ப நாளாக கிளாஸ் வரவே இல்லை, வாட் ஹேப்பன்? ஹாய் எவ்ரிபடி. ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓகே? ஸோ தட் இஸ் டஃப். கண்டிப்பாக ஒரே ஒரு just give me 1 minute, okay? We'll also like open the comments so that we could see the comments throughout the class. Just 1 second, okay? What should I do? Okay, here I am. Okay, paka. So I'll start, yeah? YouTube live ஆமாம் கமலேஷ், yeah, we are also having YouTube live today, so that அந்த chat-ஐயும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டேன். Okay, so here is a first question pa. Okay, if the RMS current in a 50 Hz AC circuit is 5 ampere, the value of the current 1/300 seconds after its value becomes 0 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ பிரிட்டி சிம்பிள் கொஸ்டின் தான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் கொஞ்சம் ட்ரிக்கியானது. ஸோ நம்ம என்ன செய்யணும், whenever you come up with a question, okay, like do you understand the question-ஆ இல்லை you don't understand a question-ஆ அப்படின்றது கம்ப்ளீட்டாக வந்து வேறு. நீங்கள் ஆனால் எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, whenever you see a question, முதல்ல அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஏன்னா பாதி நேரம் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதும்போது நமக்கு அழகாக கான்செப்ட் புரிஞ்சிடும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றது புரிஞ்சிடும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் த RMS கரண்ட்னா 50 Hz AC சர்க்கியூட்ன்றாங்க. அப்போது they are saying that the value of frequency, ஓகே, ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ வந்து இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா 50 Hz இருக்குது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங் தே ஹவ் கிவன், ஓகே? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா RMS கரண்ட்டுடைய வேல்யூ தே ஆர் சேயிங் தட் இட் இஸ் வாட், 5 ampere. அது எங்கே இருக்குது, தோ இருக்குது. தே ஆர் சேயிங் தட் இட் இஸ் 5 ampere. தென் த வேல்யூ ஆஃப் கரண்ட் 1/300 seconds ஆஃப்டர் இட்ஸ் வேல்யூ பிகம் 0 என்னவா இருக்கும், சரியா? 1/300 seconds ஆஃப்டர் இட்ஸ் வேல்யூ பிகம் 0. ஸோ டைம் பீரியடை கொடுத்துருக்காங்க.
வில் ஜஸ்ட் வெயிட் வித் த டைம் பீரியட். ஓகே, அந்த டைம் பீரியட் மட்டும் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஆனால் அது வந்து என்ன டைம் பீரியட் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் டைம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ரைட் as 1 divided by 300 seconds after its value becomes 0. ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதே ஆர்எம்எஸ் கரண்ட்டுடைய வேல்யூ தான், ஆனால் ஆஃப்டர் இட்ஸ் வேல்யூ பிகம் 0 அப்படின்றாங்க. ஸோ அங்கே தான் வந்து கொஸ்டினுக்கான ட்ரிக்கே இருக்குது. சரியா, இப்போது கரண்ட்டுடைய இந்த பீக் வேல்யூ இருக்குல்ல, ஓகே, என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட்டுடைய பீக் வேல்யூவை ஐ கேன் ரிலேட்டட் லைக் திஸ், இப்படி ஒரு ஃபார்முலாவை எழுதலாம். என்ன அப்படின்னா IRMS will be equal to, ஓகே, √2 my bad I0 divided by √2ன்னு எழுதலாம். கரெக்டாக ஆர்எம்எஸ் கரண்ட்டுடைய வேல்யூவை நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஐ கேன் ரைட் இட் as I0 divided by √2. இந்த ஃபார்முலா எவ்ரி ஒன் ஆஃப் யூ லிசனிங் டு த கிளாஸ் இஸ் ஃபெமிலியரா? கோகுல், கிரேஷியா, கமலேஷ், நந்தினி எல்லாருமே? எஸ். இப்போ இந்த ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பீக் கரண்ட் I0 உடைய வேல்யூ ஐம் கோயிங் டு ட்ரை அண்ட் ஃபைண்ட். அப்போ I0 உடைய வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்னா √2 into IRMSன்னு எழுதலாம். சரி, அப்போ √2 into IRMS உடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have given it as 5 ampere. ஓகே, IRMS உடைய வேல்யூ வந்து ஆக்சுவலாக என்னவா இருக்குது, 5 ஆம்பியராக இருக்குது. அப்போது அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். வில் சப்ஸ்டியூட் இட் ஹியர் 5. ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு I0 என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 5√2 ஆம்பியர் அப்படின்னு ஒரு வேல்யூ கிடைக்க போகுது. ஸோ இந்த வேல்யூ I0 உடைய வேல்யூ நான் எப்படி கொண்டு வந்தேன், எவ்ரி சிங்கிள் ஸ்டெப் எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? Do you guys have any confusion in this? Everyone is clear with this? ஓகே, ஒரே ஒரு நிமிஷம். ஸோ hi Arvan, welcome to 100 learning from the world of LOTR, I think so, right? Yes, clear இருக்கு. Okay, awesome. So now 5√2 ஆம்பியர் I0 உடைய வேல்யூவை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. சரி, அப்போது இதை வச்சு நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுத போகிறேன். என்ன செய்ய போகிறேன், இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கு ஐம் கோயிங் டு ரைட் அ ஈக்குவேஷன். ஸோ ஏன் சார் ஆனால் நீங்கள் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதணும் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏன் அப்படின்னா இப்போ தான் அந்த டைம் பீரியடுக்கு வரணும். சரி, ஸ்மால் லெட்டர் டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஸ்மால் லெட்டர் டி வந்து இட் இஸ் இன்ஸ்டன்டேனியஸ் டைம். இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்ன? கேன் எனிவன் லைக் எக்ஸ்பிளைன் இட் டு மீ இன் த chat? ஓகே, இன்ஸ்டாகிராமுக்கு போகுது கை. இன்ஸ்டன்டேனியஸ் அப்படின்னா அட் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ட். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட், அந்த பர்டிகுலர் இன்ஸ்டண்ட்டில் கரண்ட்டோடைய வேல்யூ என்னவாக இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டன்டேனியஸ் டைம் டி உடைய வேல்யூ தான் 1 divided by 300 seconds அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, வைஷ்ணவி என்ன சொல்கிறாங்க, சார் ஐ ஜாயின் நவ் டியூ டு நெட்வொர்க் இஷ்யூ, கேன் யூ சே வாட் இன்ஸ்டன்டேனியஸ் இஸ்? கரெக்டான டைம் தான் வந்திருக்கு வைஷ்ணவி, நோ வரிஸ். ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். இன்ஸ்டன்டேனியஸ்ன்றது ஒரு பர்டிகுலர் டைம். ஃபார் எக்ஸாம்பிள் 10வது செகண்டில் எவ்வளோ கரண்ட் இருந்தது அப்படின்னா the question means that எக்ஸாக்டாக at the 10th செகண்ட் கரண்ட்டுடைய வேல்யூ என்ன. இஃப் ஐ சே வந்து 15th செகண்டில் கரண்ட்டுடைய வேல்யூ என்ன, அந்த பர்டிகுலர் டைம் சொல்லி அப்போ என்ன கரண்ட்டுன்னு கேட்குறாங்கல்ல, தட்ஸ் வாட் வி கால் இட் ஆஸ் இன்ஸ்டன்டேனியஸ். ஸோ அப்படிப்பட்ட இன்ஸ்டன்டேனியஸ் அந்த டைம் தான் 1/300 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ 1/300 seconds ஆஃப்டர் இட்ஸ் வேல்யூ பிகம் 0 என்னவாக இருக்குன்றது தான் கொஸ்டின். ஸோ ஸ்மால் லெட்டர் டி கொடுத்ததுனால இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா I am going to simply take and write it as an equation. So instantaneous current உடைய equation என்ன அப்படின்னா I is equal to I0 into sin omega t. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் பீரியட் வந்து போச்சு, I0 உடைய வேல்யூ வந்துடுச்சு. இப்போது I0 உடைய வேல்யூ just now earlier we found out 5√2 ampere அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேல்யூவை we have to substitute it here. சரியா? ஸோ ஹாய் மணி, வெல்கம் டு த கிளாஸ். அண்ட் கவனிச்சிட்டே இருங்க. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா ரே ஆப்டிக்ஸில் இருக்க NCERT எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இஃப் யூ கம் அப் வித் எனி டவுட்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் டு ஆஸ்க் மீ.
அண்டு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து நோட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களா? ஆமாம், எல்லா கிளாஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கிளாஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே இதே வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த நோட்ஸ் எப்படி உங்களுக்கு புரியும் அப்படின்னா கிளாஸை கவனிச்சா தான் புரியும். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து நான் வாயில் சொல்லுவேன், பாதி தான் இங்கே எழுதுவேன். ஸோ யூ ஹேவ் டு லைக் மேக் யூஸ் ஆஃப் இட். கிளாஸும் கவனிங்க, நோட்ஸும் எடுத்துக்கோங்க. தட் வே இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சரி, இப்போ பாருங்கள், I is equal to I0 sin omega t நம்ம எடுத்து எழுதியாச்சா? இதில் இப்போ என்ன செய்யலாம், நம்ம எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது I is equal to I0 உடைய வேல்யூ 5√2, அடுத்து சைனு ஒமேகா. இப்போ ஒமேகாவோடைய இடத்துல நான் என்ன செய்ய போகிறேன்னா 2πf சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, ஒமேகாவுடைய இடத்துல வாட் am I doing? I am substituting 2πf into instantaneous time t அப்படியே இங்கே போட்டுரும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டெப்பை எடுத்து எழுதும். ஸோ I is equal to 5√2, அடுத்து சைன் சைன் இங்கே இன்ட்டு போடக்கூடாது, 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சியுடைய வேல்யூ கொஸ்டினில் என்ன கொடுத்தாங்க 50. அப்போ அந்த 50யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இன்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் டைம் என்ன அப்படின்னா 1/300. அப்போ 50யும் 300ம் கேன்சல் ஆச்சுன்னா தென் யூ ஆர் கோயிங் டு கெட் 6. அப்போ 2ம் 6ம் கேன்சல் ஆச்சுன்னா யூ வில் பி ஜஸ்ட் ஹேவிங் π/3. சரியா? sin π/3 உடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? sin π/3னா 60 டிகிரி. ஸோ sin 60 டிகிரிக்கு என்ன வரணும்? I is equal to 5√2 into all you have to tell me. Okay, all you have to tell me is sin π/3க்கு என்ன வரும்? √3/2 வரும். ஸோ √3 divided by 2. ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது தான்ப்பா. எப்படி சால்வ் பண்ணுறது சார்? இங்கே ஒரு √2 இருக்கா? இப்போ நீங்கள் 2 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா √2 into √2ன்னு எழுதலாம். கரெக்டாக? விச் மீன்ஸ் மேலே இருக்க √2வும் கீழே இருக்கிறதுல ஒரு √2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் வாட் யூ வில் பி ஹேவிங் இஸ் I is equal to 5 into மொத்தமாக ஒரு பெரிய ரூட்டாக போட்டு √3 divided by 2ன்னு எடுத்து எழுதலாம். கரெக்டாக? இப்போது எனி ஆப்ஷன் இதில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். I is equal to 5√3/2. ஹாய் மணி, உங்களுக்கு வந்து செமிகண்டக்டர்ஸில் டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக யூ குட் ஆஸ்க் மீ. ஓகேவா? டோன்ட் வெரி, யூ குட் ஆஸ்க் மீ, யூ குட் போஸ்ட் இட் ஹியர். அது மட்டும் இல்லை, இஃப் யூ லைக் வாண்ட் மோர் திங்ஸ் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் மோர் டவுட்ஸ் கிளியர்ட் அப்படின்னா நம்ம 100 லேர்னிங் ஆப் இருக்குப்பா, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஃப்ரீ டு யூஸ் தான். யூ டோன்ட் ஹேவ் டு பே எனிதிங். இட் இஸ் ஃப்ரீ டு யூஸ் தான். ஸோ ஃபியர் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போய் சிபிஎஸ்சி ஜாயின் பண்ணும்போதே போய் சிபிஎஸ்சின்னு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி லாகின் டு த ஆப். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கொஸ்டின்ஸ் இருக்கும், ஃப்ரீ வீடியோஸ் இருக்கும், நிறைய திங்ஸ் நீங்கள் அதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ மேக் ஷூர் யூ ட்ரை த ஆப் ஆல்சோ. யா, அண்ட் டவுட்ஸ் நீங்கள் இதுலேயும் கமெண்ட்லேயும் எனக்கு போஸ்ட் பண்ணலாம், அதுலேயும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன் பி தான் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? யா, இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம சால்வ் பண்ணதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆர்வனுக்கு சந்தேகம் இருக்கா? மணிக்கு சந்தேகம் இருக்கா? கோகுல், கிரேஷியா, கமலேஷ், நந்தினி, வைஷ்ணவி, எனி டவுட்? யாருக்குமே எதுவும் சந்தேகம் இல்லையா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஆப்ஷன் பி தான். ஸோ எவ்ரி ஒன், நன் ஆஃப் யூ ஹாவ் எனி டவுட். ஸோ ஹியர் ஐ கோ வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். An alternating current generator has an internal resistance. அந்த internal resistance RG அப்படின்னு கொடுத்துட்டாங்க. And an internal reactance XG. ஓகே, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்காக நீங்கள் இந்த RLC சர்க்கியூட் படிச்சிங்கல்ல, அதில் தான் நம்மக்கிட்ட மைண்ட் கேம் விளாட்றாங்க. நான் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸை அவங்க வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா RGன்னு எடுத்துக்கோ அப்படின்றாங்க. ஜென்ரேட்டரில், ஸோ G ஃபார் ஜென்ரேட்டரான். சரியா? சரி, அடுத்து இண்டக்டன்ஸ் இருக்கும், அதாவது XL அண்ட் XC. இந்த XLனால் உங்களுக்கு நான் என்னென்னு கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அந்த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை தான் இங்கே இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்னல் ரியாக்டன்ஸ் XG அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு சப்ளை பவர் டு அ பேசிவ் லோட் கன்சிஸ்டிங் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ் RG அண்ட் ரியாக்டன்ஸ் XL. இதை பாருங்கள், அங்கே சுற்றி இங்கே சுற்றி XLன்ற டேர்முக்கு தான் வராங்க. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL இருக்குது அப்படின்றத அவங்க சுற்றி வளைச்சி சொல்கிறது. இப்போ ஒரே ஒரு குட்டி கொஸ்டின். ஓகே, ஒரே ஒரு குட்டி கொஸ்டின் என்ன அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்னன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி அஃப்கோர்ஸ் XCனா என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னால் என்ன? Can anyone tell me?
அண்ட் இன்னொரு டவுட் வந்து என்ன அப்படின்னா, கிரேஷியா கேட்டிருக்கிற கேள்வி வந்து சார் எப்படி சைன் 60? கிரேஷியா ரொம்ப சிம்பிள் கண்ணா. இப்போ நான் இந்த சைனில் இருக்க எல்லா டேர்ம்ஸும் கேன்சல் பண்ணேன்னா அப்போ எனக்கு லாஸ்ட்டாக என்ன இருந்ததுன்னா பை இருந்தது, கடைசியாக 3 இருந்துச்சு. பையும் 3யும் தான். இப்போது பையனா நீங்கள் அதை ஆங்கிள் எழுதும்போது யூ கேன் ரைட் இட் as 180 டிகிரி. அப்போ 180 டிகிரியை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 60. அதனால தான் நான் என்ன பண்ணேன், சைன் 60. ஸோ சைன் 60க்கு √3/2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சரியா, சூப்பர் கண்ணா, வெரி குட். இப்போது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்ககிட்ட எப்பயுமே ஃபார்முலா கேட்க மாட்டேன். உங்களுக்கு NCERT பற்றி நல்லா தெரியும் இல்லையா? ஐ டோன்ட் ஆஸ்க் யூ த ஃபார்முலா. லைக் பேசிக்காக அது என்னது அப்படின்னு கேட்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அல்டர்னேட்டிங் சர்க்கியூட்டில் கொண்டு போய் ஒரு இண்டக்டரையோ இல்லை கெப்பாசிட்டரையோ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால் தான் அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, கரண்ட் போகிறதுக்கு ஒரு டாலரன்ஸ், ஒரு எதிர்ப்பு, அவ்வளோதான். சரியா? ஒரு கெப்பாசிட்டரை கொண்டு போய் வச்சாலும் இல்லை இண்டக்டரை கொண்டு போய் வச்சாலும் அது கூட என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அப்போது ஒரு இண்டக்டரால் கிரியேட் ஆகிற அந்த இண்டக்டன்ஸ் ரியாக்டன்ஸ், அதுதான் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெப்பாசிட்டரால் கிரியேட் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. சரியா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னால் ரெசிஸ்டிங் த கரெக்ட் ஆர்வன். வெரி குட். ஓகே, ஸோ இப்போ இந்த செட் ஆஃப் வேல்யூஸில் தான் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கொடுத்தது எதுவுமே ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவல் கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருந்தால், ஃபார் மேக்ஸிமம் பவர் டு பி டெலிவர்ட் ஃப்ரம் த ஜென்ரேட்டர் டு த லோட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்எல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தத்தில் மேக்ஸிமம் பவருக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, மேக்ஸிமம் பவர் இருக்கணும் அப்படின்னா அதுக்கான கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இன்டர்னலாக எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ ரியாக்டன்ஸ் இருக்கோ அந்த ரியாக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக எக்ஸ்டர்னல் ரியாக்டன்ஸ் இருக்கணும். சரியா? ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல். இப்போது டோட்டலாக இருக்க இந்த இன்டர்னல் ரியாக்டன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இருக்கிறது, அதுதான் வந்து கொஸ்டினில் இங்கே பார்த்தீங்கன்னா xg அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ரைட் xg ஈக்குவல் டு, சரி இப்போ நான் ஒரு பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டை உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் யூஸ் டு சப்ளை பவர் டு அ பாசிவ் லோடு கன்சிஸ்டிங் ஆஃப் அ ரெசிஸ்டன்ஸ் RG அண்ட் ரியாக்டன்ஸ் XL. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ்டர்னலாக எனக்கு கிரியேட் ஆகிற ரியாக்டன்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XL, அவ்வளோதான். இட் இஸ் ஈக்குவல் டு வாட், XL. சரியா? ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கணும். சரி, அதே நேரத்தில் தே ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆல்சோ. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்கணும், தே ஷுட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆல்சோ. எப்போல்லாம் இவங்க ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்காங்களோ அப்போ தான் வந்து பவர் டெலிவர்டு இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி, நீங்கள் ஃபார்முலாவே எப்படி எழுதணும் அப்படின்னா வெரி சிம்பிளி லைக் திஸ், நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல். ஓகே, இன்டர்னல் ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கணும், நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ரியாக்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போது ஃபைனல் ஆன்சரும் என்னவாயிடணும், -XL வரணுமா? அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகும் பாருங்கள், XL is equal to, you will finally write it as -XG. அப்போ இங்கே எந்த ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது, have a look and tell me. C, கரெக்ட். XL உடைய வேல்யூ -XGக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் திஸ் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ கண்டிஷன் என்ன, இன் ஆர்டர் டு டெலிவர் மேக்ஸிமம் பவர் ஃபார் த ஜென்ரேட்டர். ஓகே, இங்கே டோட்டல் ரியாக்டன்ஸ் மஸ்ட் பி, ஓகே, இந்த சிஸ்டமில் இருக்கிற மொத்த ரியாக்டன்ஸ் விச் வில் பி டியூ டு த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் த இண்டக்டன்ஸ், இது மொத்தமும் அப்படியே எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் யுவர் ரைட்டிங் இட் as -XL. ஓகே, அப்போ XL உடைய வேல்யூ -XGக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த கொஸ்டினில் இப்போ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? Do you guys have any doubt in this question? Do you want to ask me anything in this? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Can we move on to the next question? Yes or no? Super, very good. So I will move on with the next question pa. So ipo when a voltage measuring device is connected to AC mains, the meter shows the steady input voltage of 220 volt.
ஓகே, இது வந்து என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா இட் ஷோஸ் அ ஸ்டெடி இன்புட் வோல்டேஜ் ஆஃப் 220 வோல்ட். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுல எனக்கு பார்த்த உடனே என்ன தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா வோல்டேஜ் உடைய வேல்யூ வந்து என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. இட் இஸ் 220 வோல்ட். சரி, என்ன கேட்குறாங்க? திஸ் மீன்ஸ் த இன்புட் வோல்டேஜ் cannot be ஏசி வோல்டேஜ் பட் அ டிசி வோல்டேஜா? சரி, அடுத்து வந்து மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் வந்து 220 வோல்ட்டா? ஓகே, மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜோடைய வேல்யூ 220ன்னு சொல்கிறாங்களா? இல்லை த மீட்டர் ரீட்ஸ் not V but V square and it is calibrated to read root of V square. Okay, they are speaking about root mean square value. சரியா, the pointer of the meter is stuck by some mechanical defect. இல்லை D இல்லை. Okay, so Arvin என்ன சொல்கிறாங்க? AC current reminds me of a George Westinghouse and Edison story. Oh, you know about Edison and George Westinghouse. That's great. I think the students also deserve to know, but yeah, we can tell them one day. Now in the question, okay, ரொம்ப சிம்பிள். இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ராப்ளமே சால்வ் பண்ண தேவையில்ல, தியரி பேஸ் கொஸ்டின் தான். அந்த 220 வோல்ட்லாம் தேவையில்லை. ஓகே, when a voltage measuring device is connected to a AC mains. சரியா, ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஒரு AC mains இருக்குது. இதில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு வோல்டேஜை மெஷர் பண்ணுற டிவைஸ் ஒன்று கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி அ வோல்ட் மீட்டர். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. த மீட்டர் ஷோஸ் த ஸ்டெடி இன்புட் வோல்டேஜ் ஆஃப் 220 வோல்ட். இதில் எனக்கு ரீடிங் எப்பயுமே ஸ்டெடியாக என்னவா இருக்கான்? 220 வோல்ட்டா? ஸ்டெடியாக வேறு இருக்குது அப்படின்றாங்க. அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் வந்து ஏசியாக இருக்க முடியாது, அது ஒரு டிசி வோல்டேஜாக தான் இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்னா மாறிட்டே தானே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தானே இருக்கும். அப்போ அது எப்படி ஸ்டெடியாக 220 வோல்ட் காமிக்க முடியுன்றது ஃபஸ்ட் பாயிண்ட். டிசியாக தான் இருந்தால் தான் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை மேக்ஸிமம் இன்புட் வோல்டேஜ் என்னவாக இருந்திருக்கும்னா 220 இருந்திருக்கும், அதனால தான் அது எப்பயுமே அதை காமிக்குது அப்படின்றாங்க. அடுத்து த மீட்டர் ரீட்ஸ் நாட் வி. அப்போது நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து வோல்டேஜை ரீட் பண்ணல, ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூவை அது டிடெக்ட் பண்ணுது. ஓகே, இட் டிடெக்ட்ஸ் த வேல்யூ ஆஃப் V square and it is calibrated to read root mean square value, RMS value. ஓகே, எப்பயுமே இப்போ உங்கள் வீட்டில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு லைட் பல்ப் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா தேவோட கிவன் யூ அது எவ்வளோ வோல்ட்டில் வேலை செய்யும்? 5 வோல்ட், 10 வோல்ட். உங்கள் டிவி இருக்குது அப்படின்னா இல்லை ஸ்டெபிளைசர் இருக்குன்னா அதிலலாம் வந்து நீங்கள் வீட்டில் காமனாக என்ன பார்க்கலாம்னா இந்த 220 வோல்ட்டுன்ற வேல்யூவை பார்க்கலாம். ஓகே, எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, whenever you see a value of 220, ஜென்ரலாக இந்த 220 என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர அல்டர்னேட்டிங் பவர் சப்ளை வோல்டேஜுடைய வேல்யூ. நார்மலாக நம்மளோட ஹவுஸ் ஹோல்டில் நம்ம யூஸ் பண்ணுற வோல்டேஜே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வேல்யூ இஸ் 220. ஸோ ஆப்வியஸாக ஒரு வோல்ட் மீட்டர், ஓகே, வோல்டேஜை டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி கேலிப்ரேட்டட் டு ரீட் த ஆர்எம்எஸ் வேல்யூ தான். நம்ம வீட்டுக்கு கரண்ட் பில்லை செக் பண்ணுறதுக்காக அவர் வராருன்னா அவருக்கு ஏசி கரண்ட் எவ்வளோ, அது ஆர்எம்எஸ் வேல்யூ எவ்வளோ, அதை டிடெக்ட் பண்ணுற மாதிரி தான் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கேலிப்ரேட் ஆகிருக்கணும், நாட் டிசி. சரியா, அப்போ இங்கே கரெக்ட் ஆப்ஷன் எது தான் சார் அப்படின்னா சி தான். ரைட், ஆப்ஷன் சி தான் இங்கே கரெக்டு. அண்ட் அதை வச்செல்லாம் நீங்கள் வந்து இன்புட் வோல்டேஜ் cannot be ஏசி, ஏன்னா அது ஃப்ளக்சுவேட்டே ஆகலை, அது டிசியாக தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான், வெறும் அழகான தியரி பேஸ் கொஸ்டின் தான். எல்லாருக்குமே இது புரிஞ்சுதா? யாருக்காவது இதில் யார் கொஸ்டின் இருக்கா? You want to ask me something about this question, இல்லை can we move forward with the next question? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். சரி, இப்போ பாருங்கள். To reduce the resonant frequency in an LCR series circuit with a generator, okay, the generator frequency should be reduced. இங்கே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா reduce the resonant frequency. இந்த ஒமேகா நாட்டோடைய வேல்யூ இருக்குல்ல, resonant frequency, இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றாங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. they are asking us to reduce. சரியா, இது ஒமேகா நாட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க? 1/√LC. இல்லை ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சியாக எழுத போகிறீங்க அப்படின்னா அப்போ 1/2π√LC. ஃப்ரீக்வன்சிக்கு உங்களுக்கு நியூ போட மாட்டீங்க, ஃப்ரீக்வன்சிக்கு எஃப் தான் போடுவீங்கன்னா நான் இங்கே எஃப் நாட்டனே போட்டுறேன். நியூ நாட் இல்லை எஃப் நாட் எது போட்டாலும் ஃப்ரீக்வன்சி தான். சரியா, ஸோ 1/2π√LC. ஓகே, இது ஒரு LCR சீரிஸ் சர்க்கியூட்டு. இதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. நீங்கள் என்ன செய்யணுன்னா இங்கே எனக்கு வந்து
லைக் ப்ரொபோஷனாலிட்டி பார்த்தா போதும். இப்போ ஃப்ரீக்குவென்சியும் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸும் தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலான்னு பாருங்கள். ஃப்ரீக்குவென்சி இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எல்சி இன்வர்ஸ்லி கரெக்ட். அப்போது த ஜென்ரேட்டர் ஃப்ரீக்குவென்சி ஷுட் பி ரெடியூஸ்ட் அப்படின்றாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அடுத்து அனதர் கெப்பாசிட்டர் ஷுட் பி ஆடட் இன் பேரலல் டு த ஃபஸ்ட். ஏற்கனவே இருக்க கெப்பாசிட்டர் கூட இன்னொரு கெப்பாசிட்டரை நீங்கள் ஆட் பண்ணுங்கன்றாங்க பேரலலில். இப்போது ஒரு கெப்பாசிட்டர் கூட இன்னொரு கெப்பாசிட்டரை நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, அதுவும் பேரலலில். அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். சூப்பர் கிரேஷியா, வெரி குட். கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னப்பா அது, நான் ஒன்று போட்டால் இங்கே ஒன்று வருது. கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இன் பேரலில் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணுவீங்க. அப்போது இது கூட ஈக்குவலண்ட் இன்னொரு கெப்பாசிட்டன்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா இட் லைக் பிகம்ஸ் 2C. ஏற்கனவே ஒரு C இருக்குது, அது கூட இன்னொரு C ஆட் பண்ணுறீங்கன்னா இட் பிகம்ஸ் 2C. அப்படின்னா இங்கே என்ன ஆகும்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு என்ன தெரியும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணுமா டிக்ரீஸ் ஆகணுமா? கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? will it increase or will it decrease? what will happen? டிக்ரீஸ் ஆகும். அப்போ கொஸ்டினில் கேட்ட கண்டிஷன் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான். ஏன்னா கொஸ்டினில் என்ன சொன்னாங்க, இந்த பாரு எனக்கு ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணால் அது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. another capacitor should be added in parallel to the first. this one is right. இப்போ என்ன செய்வோம், C&Dயை ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும் எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸில். அதனால் நம்ம அதையும் விட்டுற வேணாம், அதையும் செக் பண்ணுவோம். த அயன் கோர் ஆஃப் த இண்டக்டர் ஷுட் பி ரிமூவ்ட் அப்படின்றாங்க. இண்டக்டரில் இருக்கிற அயன் கோரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? கிடையாது, ஒன்றும் இல்லை. டைஎலக்ட்ரிக் இந்த கெப்பாசிட்டர் ஷுட் பி ரிமூவ்ட் அப்படின்றாங்க. அகெயின் இல்லை, இது ஒரு டிசி சோர்ஸாக இருந்தால் அதெல்லாம் நியாயம் இல்லையா? ஆனால் இங்கே நீங்கள் டைஎலக்ட்ரிக்கை ரிமூவ் பண்ணால் என்ன, பண்ணலன்னா என்ன, தேர் இஸ் நோ யூஸ். ஸோ அப்போ டியும் கிடையாது. ஓகே, டிசிக்கு தான் அந்த பாயிண்ட்லாம் பொருந்தும். விச் மீன்ஸ் அப்போது இங்கே பி மட்டும்தான் கரெக்டு. அண்டு எல்லாருக்குமே இது புரியுதா, எப்படி கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகுதுன்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, which of the following combination should be selected for better tuning of a LCR circuit used for communication? நான் வந்து ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஒரு LCR சர்க்கியூட்டை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பெட்டர் டியூனிங் அந்த வார்த்தை தான் க்ளூ. அப்போ they are speaking about quality factor. ஓகே, அவங்க இங்கே பேசுகிறது எதை பற்றி அப்படின்னா குவாலிட்டி ஃபேக்டர். ஸோ குவாலிட்டி ஃபேக்டர் இல்லை ஜஸ்ட் கியூடைய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா 1/r√L/C. சரியா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன செய்யலாம், எல்லா வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் அண்ட் சி ஒரு வேல்யூ. ஆனால் இதில் கொஞ்சம் கஷ்டம்தான் எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் அழகாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறதுக்கு பதிலாக வேணால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக டக்குன்னு முடிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கான்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிடலாமா? எப்படி சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் ப்ரொபோஷனாலிட்டி பார்க்குறேன். இப்போ குவாலிட்டி ஃபேக்டர் வந்து எனக்கு ஹையாக இருக்கணும், எனக்கு கியூ வந்து ஹையாக இருக்கணும், ஏன்னா பெட்டர் டியூனிங் வேணும் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல். ஆனால் ஆருக்கும் சிக்கும் அது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா பாருங்கள். ஆர்ஓசியும் எப்படி இருக்குது, இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கா? இப்போது ஒரு சின்ன ட்ரிக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு, கொஸ்டின் கொடுத்த வேல்யூலாம் சால்வ் பண்ணவே தேவையில்ல. என்ன பண்ணலாம், ஆறு இருக்கிறதுலே எதுக்கு லோவஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி சியுடைய வேல்யூ எதுக்கு இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா ஆர் அண்ட் சியுடைய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா கியூடைய வேல்யூ அதிகமாக இருக்கும், தே ஆர் இன்வர்ஸ். அண்டு எல்லுடைய வேல்யூ எதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்குது, எந்த ஆப்ஷனில் ஹையஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரியா? இப்படி பார்க்கலாம். வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் இருக்கிறதுலே எல்லுடைய வேல்யூ எங்கே ஹையாக இருக்குதுன்னு பார்த்தா இட் இஸ் ஹை அட்
சி ஆப்ஷனில் 3.5 இருக்குது, அதான் ஹையஸ்ட் இல்லை? எல்லாருமே சொல்லியாச்சுல்ல, வைஷ்ணவியும் சொல்லியாச்சு, நந்தினியும் சொல்லியாச்சு, கிரேஷியாவும் சொல்லியாச்சு. கரெக்டில் பாருங்களேன், கஷ்டமே பட தேவையில்ல, டக்குன்னு முடிச்சிட்டோம் மாஸில். சரி, இருக்கிறதுலே ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ யார் கம்மியாக வச்சுருக்கான்னு பார்த்தா அதுவும் சி தான், 15 தான் இருக்கிறதுலே கம்மி. சரி, 4 ஆப்ஷனில் இருக்கிறதுலே கெப்பாசிட்டன்ஸ் எங்கே கம்மியாக இருக்குன்னு பார்த்தா அதுவும் வந்து சி தான். மேஜிக். நான் கூட 4 நாளைக்கு இந்த சம் போட போகிறோம் அப்படின்னு நினச்சேன், பட் புத்தி கூர்மையை யூஸ் பண்ணி டக்குன்னு சால்வ் பண்ணிட்டோம். ஆனால் சார் 2 இதில் ஒரே 30 இப்போ சியில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்ஷன் பிலையும் சியோட வேல்யூ 30 தான் இருக்குது. இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வி வுட் ஹவ் வென்ட் வித் லாங் ரூட். என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, Q is equal to ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு 1/20 ரூட் ஆஃப் எல்லோட இடத்துல 1.5 டிவைடட் பை சியோட இடத்துல 35. இதுக்கு என்ன ஆன்சர் வருது? ஒவ்வொன்றுத்தையும் போட்டு கேல்குலேட் பண்ணி அதில் எதுக்கு கியூடைய வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை ஆன்சர்னு சூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஹோப்ஃபுல்லி அந்த மாதிரி இங்கே பண்ணல, டக்குன்னு முடிச்சிட்டோம். இப்போ இந்த மெத்தடில் டக்குன்னு இதை பார்த்து முடிச்சது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்காவது இல்லையா சந்தேகம் இருக்கா? டு யூ வாண்ட் டு ஆஸ்க் மீ எனிதிங் ரிகார்டிங் திஸ்? எல்லாருக்குமே கிளியராக இருக்குது. சரி, இப்போ அடுத்து, an inductor of reactance 1 ohm and a resistor of 2 ohm are connected in series to the terminals of a 6 volt RMS AC source. The power dissipated, okay, என்ன கேட்குறாங்க அப்படின்னா, the power dissipated in the circuit என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. I think this is a pretty very much straightforward question தான் இல்லையா? power dissipated in the circuit என்ன அப்படின்னா, அதுக்கு we have to find average power. ஸோ ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட் அதை எடுத்து எழுதிடுவோமா? என்ன அப்படின்னா, ERMS IRMS cos phi. அந்த cos phi தான் நீங்கள் பவர் ஃபேக்டர்லாம் கூட சொல்லுவீங்க இல்லையா? ஆனால் இப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூஸ்லாம் என்ன? இது ஃபார்முலா சம் சால்வ் பண்ண ஓகே. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தேவ் கிவன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போது XL வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1 ohm. அடுத்து ரெசிஸ்டருடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 2 ohms. ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் டு த டெர்மினல்ஸ் ஆஃப் அ 6 volt பேட்ரி. அப்போது லைக் தே கிவன் த வேல்யூ ஆஃப் EMF ஓகே ஆஸ் வாட் அப்படின்னா 6 volt. அதுவும் இது ஆர்எம்எஸ் வேல்யூ தான் சொல்லிட்டாங்க. அப்போ ERMS உடைய வேல்யூ தான் 6 volt அப்படின்னு அழகாக எடுத்து எழுதியாச்சு. ஓகே, அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, என்ன வேல்யூ வேணும் இங்கே? we have to find the value of IRMS இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, we have to find the value of IRMS. அது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது வேல்யூ வேணுமா? அதுக்கப்புறம் cos phi உடைய வேல்யூ வேணும். இந்த ரெண்டுமே கொஸ்டினில் இல்லை. ஸோ ஃபஸ்ட் we have to go and find the values for IRMS and cos phi. ஆரம்பிக்கலாமா? எப்படி சார் ஆனால் இதெல்லாம் நான் பண்ணுறது? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு லைட்டாக டிசி ஆகுது, லைட்டாக லைக் கேன் ஐ டூ இட் ஆர் கேனாட் அப்படின்ற டவுட் வருது. அப்படின்னா டோன்ட் வரி, அழகாக இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ண சொல்லித்தரேன். இட்ஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, ஃபஸ்ட்டு IRMS உடைய ஃபார்முலா எடுத்துப்போமே. ஓகே, இப்போ IRMS உடைய ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, I0 டிவைடட் பை √2க்கு ஈக்குவலாக இருக்கும், விச் ஷுட் பி ஈக்குவல் டு ERMS டிவைடட் பை Z. ஓகே சார், இந்த இசட்டுனா என்னது? புதுசாக ஏதோ ஒரு டேர்ம் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அது வந்து என்ன அப்படின்னா இம்படன்ஸுடைய வேல்யூ. இஃப் யூ டோன்ட் நோ இட்னா எடுத்து எழுதிக்கோங்க. இசட்னா என்னது? இம்படன்ஸ். எப்பெல்லாம் ஒரு சர்க்கியூட்டில் நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ, அப்போ இவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்க. மொத்தமாக சேர்ந்து தே வில் ப்ரொவைட் சம் பிக் ரெசிஸ்டன்ஸ். அந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இம்படன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இம்படன்ஸுடைய வேல்யூ, இசட்டுடைய வேல்யூ ஜென்ரலாக ஒரு RLC சீரீஸ் சர்க்கியூட்டில் என்ன எழுதுவீங்க அப்படின்னா, ரூட் ஆஃப் இட் இஸ் கோயிங் டு பி R² ப்ளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர். இந்த கொஸ்டினில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குன்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? எனக்கு கவனித்து சொல்லுங்கள், கெப்பாசிட்டன்ஸ் எங்கேயாவது இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? நோ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் பற்றி சொல்லவே இல்லைனா எக்ஸியோட இடத்துல 0 போட்டுக்கலாம். விச் மீன்ஸ் அப்போ இசட் எங்கெல்லாம் வருதோ அங்கே நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரூட் ஆஃப் R² ப்ளஸ் XL ஹோல் ஸ்கொயர். ஓகே, இசட்னா என்னென்னு புரியுதா? இப்போது ERMS விச் இஸ் வோல்டேஜ், அதை வந்து இசட்டால் டிவைட் பண்ணுறீங்கன்னா, இசட்ன்றதை நான் என்ன சொல்லிட்டேன் தம்பி, அது ரெசிஸ்டன்ஸ் தான்ப்பா. ரெசிஸ்டன்ஸுக்கு தான் நான் இன்னொரு பேர் இம்படன்ஸ்ன்னு சொல்கிறேன்.
அப்போது V டிவைடட் பை R எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? கரண்ட் IRMSக்கு ஈக்குவலாக இருக்கணும். IRMSஸை நான் அதர்வைஸ் எப்படி சார் எழுதலான்ற கேள்வி வரும்போது தான் நான் என்ன சொல்கிறேன், நீ தான் அதை I0 டிவைடட் பை ரூட்டுன்னு எழுதலாம்ல. அப்போ I0 டிவைடட் பை ரூட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா ERMS டிவைடட் பை இசட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் இது புரியுதா? எப்படி அந்த ரிலேஷன்ஸ்லாம் பண்ணி நான் கொண்டு வரேன்ட்டு? ஹோம்ஸ்ல V பை R எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ ERMS டிவைடட் பை இசட்டுடைய வேல்யூ IRMSக்கு ஈக்குவலாக இருக்கணும். விச் மீன்ஸ் அப்போது IRMSக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா I0 டிவைடட் பை ரூட்டு. சரி, இப்போது ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம், இசட்டோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம், அப்புறமா சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன், R² ப்ளஸ் XL ஹோல் ஸ்கொயர் இல்லையா? இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஃபார்முலா இங்கே எழுதிட்டால அதனால். ரைட், இப்போது ரூட் ஆஃப் R² உடைய வேல்யூ கொஸ்டினில் R உடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, XL உடைய வேல்யூ 1 இருக்குது. அப்போ என்ன செய்யலாம், Z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R உடைய இடத்துல 2² ப்ளஸ் 1² விச் மீன்ஸ் 2 நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 4 வரும். 4 5, ஸோ யூ கோயிங் டு கெட் ரூட் 5 இல்லையா? Z உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐ வில் பி கெட்டிங் ரூட் 5. அதை எடுத்துகிட்டு போய் Z உடைய இடத்துல வில் சப்ஸ்டியூட். So now IRMS should be equal to ERMS உடைய வேல்யூ வந்து 6 வோல்ட். அதை இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா ரூட் 5ஆல் வந்து you're going to divide பண்ண. ஸோ IRMS கண்டுபிடிச்சாச்சு. சரி, சூப்பர். இப்போ அடுத்து என்ன செய்யலாம், cos 5 அதாவது பவர் ஃபேக்டர் ஃபார்முலா அதை எடுத்துகிட்டு வந்து R டிவைடட் பை இசட்டுன்னு எழுதலாம். ரெசிஸ்டன்ஸை இம்படன்ஸால் டிவைட் பண்ணிங்கன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், cos 5க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ கொஸ்டினில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னா 2 இருக்குது, இசட்டோடைய வேல்யூ வந்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரூட் 5 கண்டுபிடிச்சோம். ஸோ நான் பாருங்கள், IRMSஸும் கண்டுபிடிச்சிட்டோம், cos 5யும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரெண்டு வேல்யூவும் அடுத்து இப்போ நம்ம என்ன செய்யணும்னா we have to take and substitute in the average power formula. ஸோ ERMS உடைய வேல்யூ 6 இன்ட்டு அடுத்து IRMS உடைய வேல்யூ 6 டிவைடட் பை ரூட் 5 இன்ட்டு 2 டிவைடட் பை ரூட் 5 cos 5 உடைய வேல்யூ இல்லையா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி பிரிட்டி சிம்பிள் சம் தான். அப்போல 6 36 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி 72. 72 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 72 யூ ஹேவ் டு டிவைட் இட் பை 5. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும் பாருங்கள். What will be the final answer? 14.4 வந்துருமா? அவ்வளோதான், சூப்பர். What you are going to get here is 14.4. ஆப்ஷன் C தான் கரெக்டு. ஸோ 14.4 எல்லாருக்குமே இந்த சம் அழகாக புரியுதா? வைஷ்ணவி, ஐ எம் வெயிட்டிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ டோன்ட் வரி, ஐ எம் ஜஸ்ட் ஹியர், நாட் கோயிங் டு லீவ். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். காஸ்ட் ஸ்டெப்புக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? தாராளமாக, நோ இஷ்யூஸ்ப்பா. இப்போ பாருங்கள் வைஷ்ணவி, என்ன விஷயம் அப்படின்னா நான் இப்போ இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறதெல்லாம் கவனிங்க. நம்ம ஏற்கனவே ஆவரேஜ் பவருடைய ஃபார்முலாவை IRMS cos 5 அப்படின்னு எடுத்து ஃபார்முலா எழுதிட்டோம். இதில் அந்த ERMS உடைய வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா 6 வோல்ட்டாக இருக்குன்னு கொஸ்டினில் அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, கொஸ்டினில் 6 வோல்ட்டாக இருக்குன்னு ஆல்ரெடி தே ஹேவ் கிவன். நம்ம இப்போ என்ன செஞ்சிட்டோம், IRMS உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், cos 5 உடைய வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்ச எல்லா ரிலேஷன்ஸையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பவர் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ERMS உடைய இடத்துல 6, அடுத்து IRMS உடைய இடத்துல 6 டிவைடட் பை ரூட் 5, அடுத்து cos 5 உடைய இடத்துல 2 டிவைடட் பை ரூட் 5. 6 6 36 36 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72, ரூட் 5 மல்டிப்ளை பண்ணால் வந்து 5 கிடைக்கும். ஸோ 72 டிவைடட் பை 5 14.4. கிளியரா? இஃப் யூ நீட் சம் மோர் ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், ஐ வில் டு. பட் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ இல்லையா? நானே சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லணும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அடுத்து, the output of a step down transformer is measured to be 24 volt. Step down transformer கவனிச்சுக்கோங்க. ஸோ
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 வோல்ட் இருக்குன்றாங்க அதோட அவுட்புட்டு when connected to a 12 watt லைட் பல்ப் அப்படின்றாங்க. பவர் கூட எடுத்துகிட்டு போய் ரிலேட் பண்ணுறாங்க. 12 வாட்ஸாம். சரியா? ஸோ கொஸ்டினில் என்னெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அவுட்புட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னாச்சு, ஒரே ஒரு நிமிஷம், ஸ்க்ரீனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். லைக் ஐ வாஸ் மூவிங் மை ஹேண்ட்ஸ், லைக் ஸோ ஐ டிட்டாச் த ஒயர் ஃப்ரம் த ஸ்க்ரீன். ஜஸ்ட் கிவ் மீ a second. எல்லாருக்கும் இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு ஒரு தம்ஸை போட்டுருங்க. சி, இப்போது கொஸ்டினில் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 24 வோல்ட்டுன்றது என்னன்னா இட்ஸ் அ அவுட்புட் இல்லையா? அவுட்புட்டுடைய வேல்யூ தான் வந்து 24 வோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன வோல்டேஜ் அப்படின்னா இட் இஸ் அ செகண்டரி வோல்டேஜ், விஎஸ், செகண்டரி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரினா இன்புட், செகண்டரினா அவுட்புட்டு. ஓகே, ஸோ செகண்டரி வோல்டேஜ் இந்த விஎஸ் உடைய வேல்யூ தான் இட் இஸ் ஈக்குவல் டு 24 வோல்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்டரி பவர், அதாவது அவுட்புட் பவர் தான் என்னவா இருக்குது அப்படின்னா 12 வாட்ஸாக இருக்குது. இதுதான் கொஸ்டினில் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ. சரியா? இப்போது பவரை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்டரி அவுட்புட் பவர் எப்படி எழுதலாம் அப்படின்னா விஎஸ் இன்ட்டு ஐஎஸ்ன்னு எழுதலாம். சரியா? ஃபார்முலா ஃபார் பவர் உங்களுக்கு தெரியாதுன்னா அழகாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், செகண்டரி கரண்ட் ஐஎஸ் உடைய வேல்யூவை பிஎஸ் டிவைடட் பை விஎஸ்ன்னு எழுத போகிறேன். ஐ கேன் ரைட் இட் லைக் தட்டில், விச் மீன்ஸ் அப்போ செகண்டரி கரண்ட்டுடைய வேல்யூ வந்து என்னவாகிடும் அப்படின்னா 12 வாட்ஸு டிவைடட் பை 24 வோல்ட்டு. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 1/2 ஆர் 0.5 ஆம்பியர். அவுட்புட் கரண்ட் வந்து இங்கே என்னது, அவுட்புட் கரண்ட் இங்கே என்னவா இருக்குது, இட் இஸ் ஈக்குவல் டு 0.5 ஆம்பியர். எவ்ரி ஒன் இஸ் கிளியர் வித் திஸ் வேல்யூவா? கரண்ட்டுடைய வேல்யூ வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் அது சந்தேகம் இருக்கா? வி ஹேவன் கம்ப்ளீட்டட் த சம். இந்த பார்ட் வரைக்கும் கிளியரான்னு கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே கிளியர், ஈஸி தான் இல்லையா? ஸோ நவ் வாட் வில் டூ, ஓகே, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பீக் கரண்ட்னு கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் வாட், பீக் கரண்ட். இப்போ இங்கே இந்த ஐஎஸ் இருக்குல்ல, இது வந்து இங்கே டெக்னிக்கலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ், ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் கரண்ட். இது ஏசி தானே, ட்ரான்ஸ்ஃபார்மர் தானே, ஏசி கரண்ட் தானே இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு ஐஆர்எம்எஸ்க்கு என்ன ஃபார்முலா தெரியும் இல்லை லைக் அப்படின்னா I0 டிவைடட் பை √2 தெரியும். இந்த ஃபார்முலாவில் I0 தான் வந்து என்ன அப்படின்னா பீக் கரண்ட்டு. வந்து போ, இட் இஸ் வாட், என்ன, பீக் கரண்ட். இதைத்தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ I0 உடைய வேல்யூ √2 இன்ட்டு ஐஎஸ்ஸாக இருக்கணும். ஸோ √2 இன்ட்டு 1/2 அப்படின்னு போட்டால் 0.5 which is 1/2. ஓகே, அப்போது ஃபைனலி ஐ வில் பி கெட்டிங் 1/√2 ஆஸ் த வேல்யூ ஆஃப் I0. அப்போது இது எங்கேயாவது மேட்ச் ஆகுதா? எந்த ஆப்ஷன்லையாவது 1/√2 ஆம்பேர் இருக்கா அப்படின்னு பாருங்கள். டஸ் எனி கொஸ்டின் ஹேவ் தட் ஆப்ஷன்? 7 இருக்குது, ஆப்ஷன் 7 இருக்குது. சூப்பர், வெரி குட். ஐயோ, கஷ்டப்பட்டு கலர் அடிச்சேனா? இப்போ பாருங்கள், நான் கஷ்டப்பட்டு கலர் அடித்தது எப்படி காணாமல் போகுது ஒரே செகண்ட்லன்னு தெரியும். காணாமல் போய்டும்னு இந்த வாட்டி நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். மறுபடியும் அடிப்பேன். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் இஸ் கிளியர் வித் திஸ்? இந்த கொஸ்டின்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சரி, இப்போது வாட் வில் டூ டுமாரோ, ஓகே, இன்றைக்கி இந்த செஷன் வந்து வித் திஸ் வில் பி கம்ப்ளீட்டிங். சரியா? நாளைக்கு என்ன செய்வோம், இன்றைக்கி வந்து நம்ம என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த சாப்டர்லேருந்து போட்டிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி என்சிஆர்டி புக் பேக் ப்ராப்ளம்ஸும் நாளைக்கு சால்வ் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸில் டு யூ கைஸ் ஹேவ் எனி டவுட்? ஃபர்ஸ்ட் திங். அண்ட் இன்னொன்று, ப்ளீஸ் எவ்ரிடே நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணிகிட்டே வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் அன்னன்னைக்கே அழகாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் இட். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இதை சொல்லிகிட்டே இருக்கேன். டெஃபினெட்லி யூ வில் பி டூயிங் இட் தான், ஏன்னா யார் ஆல் குட் சில்ட்ரன். ஸோ அதை பண்ணிவிடுங்க. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கொஞ்சம் அதெல்லாம் என்கிட்ட கேட்க ஆரம்பிங்க. சரியா? அகெயின் அண்ட் அகெயின், ரைட்? ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ திஸ்.
அண்ட் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே இஃப் யூ லைக் திஸ் வீடியோ அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் பீப்புள் மைட் நோ தட் such a channel exists that we are taking classes which would be very very helpful for us. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். அண்ட் இஃப் யூ லைக் த வீடியோனா இது ஆமாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் யூ வாண்ட்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? ஸோ வித் திஸ் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் டுடேஸ் செஷன் guys. I'll meet you all tomorrow at the same time. Goodbye from your audience. And if you have any doubts now, you can stay back and ask me. Okay? Thank you guys. Thank you.